ஹலோ கைஸ், வாரத்தோட புதன்கிழமை இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 19. ஸோ இந்த மார்ச் மாதம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 19th ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்திருக்கு, ஸோ நாளைக்கு என்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்கு, நேற்று என்ன நடந்துச்சு, அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண். வாங்க. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வந்து ஒரு 1% கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1.45% வரைக்கும் நேற்று மூவ் ஆயிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நேற்று நடந்த அளவுக்கு ஒரு மூமெண்டம் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஏறிருந்தாங்க. க்ளோஸ் ஆகும்போது 73 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மேபி இதே மட்டும் ஒரு சைட்வேஸா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே ஓடுறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஒரு 3 days ஏறி இருக்கு. ஸோ 3 days ஏறி இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த 3 days பேஸ் பண்ண ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த நிஃப்டியை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஏறி இருக்காங்க. நிஃப்டி கிரீன்ல போயிட்டு இருக்குன்றதுனால நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஏறிட்டு இருக்காங்க. ஸோ அதில் டெக்னிக்கலா ஏறி இருக்கிற ஒரு 3 ஸ்டாக்ஸை மட்டும் பார்த்துருவோம். பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் டெக்னாலஜிஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1087 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஃபியூச்சர் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1141. ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ரீசெண்ட் டேஸ்ல நடந்த ஒரு பிரேக் அவுட் இது. ஸோ 1150 இப்போ 87 இருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து 140 வரைக்கும் டார்கெட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெட் கலர், அதாவது பியரிஷ் மோட்ல இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிரீனா மாறிட்டாங்க. ஸோ மந்த்லி வியூவில் இந்த ஸ்டாக் கிரீனா மாறிடுச்சு. இதோட ஃபியூச்சர் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2342 வரைக்கும் இருக்கு. ஸோ டே டைம்லையும் பாருங்க, வீக்லிலையும் பாருங்க. ஸோ நல்லா வெளியே வந்திருக்காங்க. நல்ல ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்ஃபால்லேருந்து ஒரு ஃபாலிங் பேஜ் பேட்டர்ன் ஆகி மேலே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு செகண்ட் டே டோஜி ஃபார்ம் ஆகி இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டே இன்னைக்கு ஹை. ஸோ நாளைக்கு இந்த ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி பஜார். இந்த பாலிசி பஜார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் கிட்டத்தட்ட 4 வாரமா இறங்கியிருக்காங்க. அந்த 4 வாரத்தோட இதை இன்னைக்கு ஒரே வாரத்தில் ஏறி இருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக டே டைம் ஃப்ரேமில் பாருங்க, ஒரு 3 days ஏறினதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 வாரம் இறங்கினதை 3 நாளில் ஏறிட்டாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதா இருக்காங்க. ஸோ இந்த ஜோன், அதாவது 1560 அல்லது 70 இந்த ரேஞ்சை தாண்டிட்டாங்க அப்படின்னா நம்மளோட பாலிசி பஜார் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1730 அல்லது 1670 வரைக்கும் கண்டிப்பாக போகும். ஸோ மார்க்கெட்டை பற்றி இது மட்டும் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நான் ட்ரேடிங்கே பண்ணலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்கு. என்னை ஃபாலோ பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.